ரிஷபராசியாக இருந்தால் இப்ப பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சின்னம் இருக்கிறது. இப்ப மேஷ ராசின்னா ஆடு சின்னம் இருக்கு, ரிஷபராசின்னா காளை சின்னம். இதெல்லாம் நீங்க உற்று நோக்கணும், அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். காளை சின்னம் இருக்கிறது, காளைனால கடினமான உழைப்பாளின்னு வச்சுக்கிடலாம். சூட்சுமம் தெரிந்து செயல்பட்டால் செல்வந்தன், சூட்சுமம் தெரியாமல் செயல்பட்டால் உழைப்பாளி. இவ்வளவுதான். ஆனா குடும்பம் சந்தோஷம் நாம் நினைப்பது போல நடக்காது. அப்ப இங்க என்ன நீங்க தெரிஞ்சுக்கிடணும், தினம் நம்ம நம்ம அப்பா அம்மா நமக்கு திறமைக்கு தகுந்த அறிவை கொடுத்துட்டாங்க, இனி நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும். இப்ப இதுக்கு உற்று துணை யாரு? அப்பா அம்மாவை தவிர ஜாதக நோட்டு தான். இதை கணிச்சு சொல்லக்கூடிய நபர் நல்ல ஜோதிடரை போய் பார்த்து என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் கணித்துத்தான் நான் செய்கின்ற வேலையில நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காலையில 7 to 8:30, 7 மணில இருந்து 8:30 மணி வரை 1.5 மணி நேரம் சூட்சும கணக்கை போடலாம். அந்த மாதிரி போட்டு உங்களுடைய செயல்பாடுகளை ரிஷபராசி சகோதரன் சகோதரி செயல்பட்டால் செல்வத்தையே அடையலாம், தினமும் மனமகிழோடு இருக்கலாம், சங்கடம் நம்ம கிட்டையே வராது. கிரக தாக்கங்கள் இருக்குது, கிரகம் எனக்கு சரியில்லை, பிறரை பழி போடுவதை முதல்ல நிறுத்துங்க. ஒரு கிரகம் நன்மை செய்யுதுன்னா ஒரு கிரகம் தீமை செய்யும், ஒரு கிரகம் தீமை செஞ்சா இன்னொரு கிரகம் நன்மை செய்யும். ஒரு கதவு திறந்தா இன்னொரு கதவு மூடி இருக்கும், மூடி இருக்கிற கதவு பக்கத்தில் இன்னொரு கதவு திறந்திருக்கும். நீங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். நம்ம பதிவை பார்க்கிறவா வாழ்க்கையில சிறப்பான இடத்துக்கு போகணும். ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக நோக்கி நீங்கள் திறமையாக செயல்பட்டால் நீங்கள் வெற்றியாளர் தான், தினமும் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நேரம் உண்டு. அது என்னுடைய பதிவுகளில் ஏற்கனவே கூட போட்டிருக்கேன், காலத்தையும் நேரத்தையும் பதிவு பண்ணியே போட்டிருக்கேன். நீங்க முடிஞ்சா அதை கூட பாருங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் தினமும் வெற்றி பெற முடியுமா, தினமும் நாம் தனத்தை பெறுகின்ற வெற்றி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதா.